திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள்: பெரியவர்கள் செயற்கரிய செய்களை செய்வார்கள், சிறியவர்கள் செய்வதற்கு இயலும் சிறிய எளிமையான செயல்களையும் செய்ய மாட்டார்கள். இந்த இடத்துல வள்ளுவர் யாரை பெரியவர்கள்னும் யாரை சிறியவர்கள்னும் சொல்லியிருக்காரு? பெரியவர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, தான் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டா, நிச்சயம் பண்ணிட்டா, அந்த செயலை எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கவனச்சிதற் இல்லாமல் மன உறுதியோடைய செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பெரியவர்கள். அதாவது இப்போது ஒன்றுமில்லை, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்னு வச்சுக்கோங்க. வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவருக்குமே ஆசிரியர் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை செய்யணுன்ற மன உறுதி உள்ளவங்க என்ன பிரச்சனை வந்தாலும், கரண்ட் இல்லைனாலும் சரி, இல்லை எழுதுகோல் இல்லைனாலும் சரி, ஏதாவது அவங்களுடைய மன உறுதி அது நிச்சயமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. எப்படி செயற்கரிய செயல்களாக இருந்தால் கூட அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆனால் அது எவ்வளவு எளிமையான வேலையாக இருந்தால் கூட சிறியவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு கவனச்சிதறலோட அதாவது ஒரு மொபைல் பார்க்குறதோ, டிவி பார்க்குறதோ, விளையாடுறதோ, அந்த மாதிரி கவனச்சிதறல்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செயலை தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. செய்யக்கூடிய எளிமையான செயல்களை கூட அவங்க செய்ய மாட்டாங்க. இதை தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. ஆக நாம் பெரியவரா சிறியவரா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும். நம்ம கொண்ட அந்த கொள்கையில் நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி ஓடும்போது 1000 தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை நாம் அடைய விடாமல் தடுக்கிற மாதிரி நிறைய விஷயம் வரும். ஆனால் எதை கண்டும் நம்முடைய மன உறுதியை நம்ம விட்டுடக்கூடாது. அப்படி மன உறுதியோடு இருந்தால்தான் கஷ்டமான செயல்களையும் செஞ்சு நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பயணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியாது. இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு பயன்படணும் அப்படின்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி.